Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் எகிப்தின் நிந்தையை புரட்டி தள்ளினார். அவர் அதை தூரமாக தள்ளி போட்டார் என்பதே இதன் பொருளாகும். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் போது இதை நாம் காண்கிறோம். கல்லறையை மூடியிருந்த கல் இயேசு உயிர்த்தெழுந்த போது புரட்டை தள்ளப்பட்டது. அவ்வாறே உங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு அகற்றுவார். உங்கள் விரோதிகளும் உங்களுக்கு தீங்கு உண்டாக்குவதற்கு முயற்சிக்கிற யாவரும் புரட்டி தள்ளப்படுவார்கள். ஆண்டவர் உங்களை மகத்தான உயரங்களுக்கு உயர்த்துவார். வேதாகமத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எலிசா தன்னுடைய வேலைக்காரன் தங்களை சுற்றிலும் இருக்கும் பாதுகாப்பை காணும்படி அவனுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று தேவனிடம் ஜெபிக்கும் சம்பவம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. அவனுடைய வேலைக்காரனின் கண்கள் திறக்கப்பட்ட போது எலிசாவை சுற்றிலும் பெரிய சேனை இருப்பதை அவன் கண்டான். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா கூறினான். அவ்வண்ணமே உங்கள் விரோதியினிடம் இருக்கிறவர்களை பார்க்கிலும் அதிகமானோர் உங்களுடன் இருக்கிறார்கள். நம்முடைய கண்களால் அதை காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களுடன் இருக்கிறார். உங்கள் முதுகில் குத்தியவர்கள், உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கிறவர்கள் உள்பட எல்லா விரோதிகளையும் தேவன் அகற்றுவார். தம்முடைய கல்லறையில் இருந்த கல்லை அவர் புரட்டி தள்ளியது போல எதிர்ப்புகளை ஆண்டவர் இன்றைக்கு புரட்டி தள்ளுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வரும்படி செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தினர் மேலும் தமது பாதுகாப்பின் கரத்தை வைத்திருக்கிறார். எந்த விரோதியாலும் உங்களை தொட இயலாது. எந்த சாபமும் உங்களை தொட முடியாது. எந்த தீய வார்த்தையும் பொல்லாங்கும் உங்களை தொட முடியாது. உங்களுக்கு விரோதமாக செயல்படும் சதி ஆலோசனை எதுவும் வாய்க்காது. நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. இனி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக இருக்க மாட்டீர்கள். நிந்தை என்பது எல்லா விதத்திலேயும் தீமையானது. நிந்தை தனியாக வராமல் அவமானம் போன்றவற்றுடன் சேர்ந்து வருகிறது. பிள்ளை இல்லாவிட்டால் வரும் நிந்தை உண்டு. விதவை கோலத்தால் வரும் நிந்தை உண்டு. துன்மார்க்கரால் வரும் நிந்தை உண்டு. எகிப்தின் நிந்தையும் உண்டு. நிந்தை அவமானத்தை கொண்டு வருகிறது. ஆவியை கலக்கமடைய செய்கிறது. நிந்தையை சுமக்கிறவர்கள் தலை குனிந்து நடக்கிறதை காணலாம். பிரியமானவர்களே, நீங்கள் நிந்தையின் பாதையிலே நடக்கின்ற சூழ்நிலையில் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நிர்வாண கோலத்தில் சிலுவையில் தொங்கிய அவர் எவ்வளவு நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்திருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். மற்றவர்களை இரட்சித்தான், தன்னை தானே இரட்சிக்க திராணி இல்லை என்று அவரை நிந்தித்தார்கள். நீ தேவனுடைய குமாரனேயானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று பரியாசம் செய்தார்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது.
நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். நீங்கள் நிந்தைகளை சகித்து கொண்டிருப்பதை ஒருவரும் காணாவிட்டாலும் அதே வழியாய் கடந்து சென்ற கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அன்போடு உங்களை அரவணைத்து இனி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக இருக்க மாட்டீர்கள். நிந்தை சுமந்த உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தானியம் என்பது கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. விதைக்கிறவன் பற்றிய ஓமையில் விதைகளை கர்த்தர் வேத வசனத்திற்கு ஒப்பிட்டு சொன்னார். ஆம், கர்த்தர் உங்களுக்கு வாக்குதத்த வசனங்களை தந்து தமது வார்த்தையால் தேற்றுகிறார். உங்கள் காயங்களை குணமாக்குகிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் திராட்சரசமாகும். அது கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. கீலேயாத்தின் பிசின் தைலத்திற்கும் இதுவே அடையாளம். எரிகோ வீதியிலே குற்றுயிராய் கிடந்த மனிதனுடைய காயங்களில் திராட்சரசத்தை வார்த்த நல்ல சமாரியன் உங்களுடைய உள்ளான காயங்களையும் மாற்றுவார். நிந்தைகளை சகிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் எண்ணெயாகும். எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். கர்த்தர் உங்களை நிந்தித்த எல்லா சத்துருக்களுக்கு முன்பாகவும் உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பாதுகாக்கும் கரம் என் மேல் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை நினைப்பதற்கும் என்னை பாதுகாப்பதற்கும் நான் எம்மாத்திரம். அநேகர் எனக்கு விரோதமாக எழும்பி எனக்கு தீங்கு செய்ய காத்திருக்கிறார்கள். நான் மிகவும் நேசித்தவர்களும் நம்பியவர்களும் எனக்கு துரோகம் செய்து என் வாழ்க்கையை அழிப்பதற்கு முயற்சி செய்வதால் மனமுடைந்திருக்கிறேன். ஆனாலும் உம்மேல் நம்பிக்கை வைத்து என் வாழ்க்கையின் மேல் ஆசீர்வாதங்களை கூறுகிறேன். சத்துருவானவனின் பொல்லாத சதிகள் நொறுங்கட்டும் என்றும் நீர் என்னை விடுவிக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். பாதுகாப்பின் கரம் என் வாழ்க்கையின் மேல் அமரட்டும். நான் ஆசீர்வாதங்களின் மேல் ஆசீர்வாதங்களை பெற்று மகா உயரங்களுக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.